ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்துல இந்த வாரம் நாம காண போகிறது என்னவென்றால் வல்லமை நிறைந்த நாவு. வல்லமை நிறைந்த நாவு. கடந்த வாரம் பார்த்தோம் நம்முடைய நாவின் அதிகாரம் என்னன்னு சொல்லிட்டு. இந்த வாரம் வல்லமை நிறைந்த நாவை குறித்து நம்ம தியானிக்கலாம். என் தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியமானது என்னவென்றால் நம்முடைய நாவு. இந்த நாவின் அதிகாரம் என்னவென்றால் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். நாவின் அதிகாரத்தினால நாவு ஒரு அக்கினிக்கு சமமா இருக்கிறது. நாவு விஷம் நிறைந்த ஒரு பாத்திரமா இருக்குது. நாவானது அக்கினி நிறைந்தது, விஷம் நிறைந்தது. பைபிள் சொல்றது ஒரு உலகம் சொல்லுகிறது. இந்த பிள்ளைகளே, அதை நம்ம போன வீடியோல பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்னவென்றால் வல்லமை நிறைந்த நாவு, அதிகாரம் உள்ள நாவு. தேவ பிள்ளைகளே, வல்லமையும் அதிகாரம் நிறைந்த நாவு நம்மிடத்தில் இருக்கிறது. என் தேவ ஜனங்களே, உங்களுடைய நாவுல வல்லமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, அபிஷேகம் இருக்கிறது. இப்படியாக ஒரு தேவ மனுஷன், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பயந்து இருக்கிற ஒரு மனுஷன் மோசே தேவனை நோக்கி போகும்போது ஆண்டவர் கர்த்தரும் மீட்பரமா ரட்சகரமா இருக்கிற நம் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். இப்படியாக தேர்ந்தெடுக்கும் போது அந்த மோசே அந்த ஒரே மலையிலே அக்னி சாலையிலே அவர் போய் முகமுகமாய் அவர் சந்திக்கும் போது ஒரு சத்தம் வந்தது, மோசே மோசே என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதற்கு அனுப்புகிறதுக்காக மோசே கூப்பிடுகிறார். அனுப்பும் பொழுது அவர் சொல்லுகிற காரியத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். என் தேவ ஜனங்களே, யாத்திராகமம் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லுகிறது. 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரே உமது அடியேனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனான் என்றான். அல்லேலூயா. இங்க பாருங்க, அவர் சொல்லுகிற காரியம் பாருங்க. நான் பேசுறதுக்கு தகுதி இல்லாதவன், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனா இருக்கிறனே, நான் அதுக்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, 20 லட்சம் ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷமாக அங்கு அடிமையாக்கப்பட்டிருக்காங்க. அது கர்த்தரால. அந்த கர்த்தர் மேல ஒரு அந்த ஜனங்கள் மேல கர்த்தருக்கு ஒரு கரிசனை, அதுக்கு மேலாக ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். கிட்ட இயேசு கிறிஸ்து பூமியில பிறக்கிறதுக்கு முன்பாக 3500 வருஷத்துக்கு முன்பாக சொன்ன இந்த வார்த்தை 400 வருஷம் அடிமையாக்கி 3100 வருஷத்துக்கு அந்த நாட்கள்ல இருக்கும்போது மோசே அழைத்து பேசுகிறார். இப்படியாக பேசுகிறார், என் ஜனத்தை அங்கிருந்து அடிமைத்தனத்தில் மீட்கணும் சொல்லிட்டு. என் தேவ பிள்ளைகளே, அப்போ சொல்லுகிறார், நான் மந்த நாவும் திக்கு வாயினுமா இருக்கிறேனே, நான் போய் எப்படி அங்க பேச முடியும் என்று சொல்லி அதற்கு நம் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க என்ன சொல்ல பாருங்க. அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாய் உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா என்று சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் படைத்த சர்வவல்லமுள்ள தேவன் ஒரு மனுஷனை படைத்ததுக்கு ஆதாரம் பாருங்க. அவர் சொல்லுகிறார், ஊமையனையும் செவிடனையும் பார்வை இல்லாதையும் படைத்தவர் நான் தானே என்று யாராவது சொல்ல முடியுமா? இந்த வேத புஸ்தகத்தில் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே சிருஷ்டிப்பின் தேவன் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய நாவுல அவருடைய சாயல் இருக்கிறது. இந்த நாவு அபிஷேகம் பெற்றுக் கொள்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாவு வல்லமைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாவு இந்த தேசங்களை ஆளுகை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. என் தேவ ஜனங்களே,
இன்றைக்கு நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறது. இந்த நாவை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அடுத்த வருஷம் பாருங்க, அதனால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். பாருங்க, அந்த ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக நீ போ, நான் உன் வாயோட இருப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, தெய்வத்துடைய வாயுடைய சாயம் தான் நம்ம எல்லாரும். இந்த வாய், இந்த நாவு ஆணுடைய ரூபம். சொல்றாரு, உன் வாயோட கூட நான் இருப்பேன் போ என்று சொல்கிறார். அதை மீறி மோசே பாருங்க, என்னால முடியாது என்று சொல்லுகிறது பாருங்க என்று சொல்றாரு. அடுத்ததாக அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சுத்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். வேற யாரையாவது அனுப்புங்க, நீங்க அனுப்புறதுக்கும் மீட்புறதுக்கும் நீங்க சுத்தமா இருந்தா என்ன விட்டுடுங்க, வேற யாரையாவது அனுப்புங்க என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு கோபம் வந்துகிறது. அப்ப சொல்லுகிறார் பாருங்க, அப்போது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுவான் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திப்பதற்கு மட்டும் வருகிறான். உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும் என்று சொல்லுகிறார். உன்னை சந்திக்கிறதுக்காக வந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்றார். தேவ ஜனங்களே, இந்த நாளிலே அந்த ஒரே மலையில அக்கினி சாலையில பேசிக்கொண்டிருக்கிற தேவன் சொல்லுகிறார் பாருங்க, என்னால முடியாதுன்னு சொல்றதுக்காக, நான் திக்குவாய மந்தவாயன்னு சொல்றதுக்காக, வேற யாராவது அனுபவம் சொல்றதுக்காக மோசேவை தள்ளிவிடல. ஆனால் அதே நொடியில எகிப்தில் இருக்கிற ஆரோனை ஏற்படுத்திருக்கிறார். அந்த நொடியில எகிப்தில் ஆரோனை ஏற்படுத்தி, அந்த நொடியில எகிப்தில் இருக்கிற ஆரோனை ஏற்படுத்தி அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உன்னை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். யாரு? ஆரோன். உனக்கு வாயாக இருப்பான் என்று சொல்கிறார். தேவ ஜனங்களே, நீ அவனோட பேசி அவன் வாயின் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் என்று சொல்லு. என்ன செய்ய வேண்டும் என்று இருக்குதோ அதை நான் உணர்த்துவேன் என்று சொல்கிறார். என் தேவ ஜனங்களே, உங்களுடைய கண்கள் கர்த்தருடையது, உங்களுடைய நாவுகள் கர்த்தருடையது, உங்களுடைய செவிகள் கர்த்தருடையது, உங்களுடைய கரங்கள் கர்த்தருடையது, உங்களுடைய நடைகள், உங்களுடைய எல்லா உறுப்புகள், எல்லா சாயலும் அவருடைய நிழலா இருக்கிறோம். நீங்கள் நினைத்தால், நீங்கள் நாம கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் அவருடைய நிஜமாக நாம மாற முடியும். தேவ ஜனங்களே, அவருடைய சொரூபம், அவருடைய ரூபமாக மாற முடியும். உங்களை கொண்டு தேசத்தை கட்டப்போறார், உங்களை கொண்டு ராஜ்யத்தை கட்டப்போறார், உங்களை கொண்டு பிசாசின் தந்திரமான சூழ்ச்சியின் பாதாளத்தை நிர்மலமாக்க போறார். அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு பிசாசு அவங்களை அடிமையாக்கி வச்சிருக்காங்க. அங்கிருந்து ஆத்துமாக்களை ரட்சிக்க, மீட்டெடுக்க உங்களுடைய நாவு தேவை. என் தெய்வ பிள்ளைகளே, இந்த நாவில பரிசுத்தம் தேவை, இந்த நாவில சுத்தம் தேவை. அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அது தீங்குக்கு விளக்கி காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய நாவில அதிகாரம் உண்டு. இந்த நாவை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த வசன பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்க நாவுக்கு அதிகாரம் உண்டு, அபிஷேகம் உண்டு, வல்லமை உண்டு. எரேமியா தீர்க்கதரிசியாக அந்த எரேமியா கூப்பிடுறாரு. இப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்க பலிகளை செலுத்திக் கொண்டிருக்காங்க, ஆடுகளை வெட்டி கொண்டிருக்காங்க, பலி செலுத்திட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் காரியமாக நீ வா என்று சொல்லி அவங்களை அழைத்து கொண்டு போகிறாரு. அங்கு எரேமியா பயப்படும் போது சொல்றாரு, என் வார்த்தையை உன் நாவல வைக்கிற, அவர் வரவுகளினால வார்த்தை வைக்கிறார். இன்றைக்கு நமக்கு அதிகாரம் வேண்டும் என்றால் அவருடைய வசனமே உன் நாவல் இருக்க வேண்டும். அவருக்கு ஸ்தோத்திர பலிகள் உன் நாவல் இருக்க வேண்டும். அவருடைய நீதியின் சத்திய வசனங்கள் உன்னுடைய நாவல் இருக்க வேண்டும். என் தேவ பிள்ளைகளே, இனி காலம் இல்லை. இந்த இனி வரும் நாட்களில் அநேக உபத்திரங்களும் போராட்டங்களும் நிந்தைகளும் அவமானங்களும் வந்து கொண்டிருக்கிறது. உங்க குடும்பங்களை காத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய கர்மத்தின் கனிகளை காத்துக் கொள்ளுங்க.
தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், இந்த இனிவரும் நாட்களிலே நாவை காத்துக்கொண்டு வல்லமையும் அபிஷேகத்தையும் இருக்கிற இந்த நாவை காத்துக்கொண்டு நீங்க அவருடைய வார்த்தை எடுத்து பிரஸ்தாபப்படுத்தணும். இருபுறமும் கருப்புள்ள பட்டயமா இருக்கிற நாவு அதை உரையில பத்திரமா வச்சுக்கொள்ளணும். அனாவசியமா இல்லாத அவருடைய வார்த்தைக்காகவும் இன்றைக்கு அநேக வியாதியில் இருக்கிறாங்க, அநேக சாபத்தில் இருக்காங்க, அநேக கடன் பிரச்சனை இருக்காங்க, அநேக கேன்சர் வியாதியில் இருக்காங்க, அநேக ஐசியூல இருக்காங்க. யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லுகிற தேவன் ஒருவர் உண்டு. உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் ஒருத்தர் தான் தேவன். தேவ பிள்ளைகளே, தயவு செய்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற சாகியத்தை விட்டு விடாதீங்க. உங்க மேல தரிசனம் வச்சிருக்காரு, உங்க மேல அபிஷேகம் வச்சிருக்காரு. உங்களை கொண்டு தாயின் கருவில உண்டாவதற்கு முன்பாகவே உங்களை கொண்டு ஒரு திட்டம் வச்சிருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த மகா உன்னதமான தேவகுமாரனே, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு முறையும் உங்களுடைய நாவு உங்களுடைய நாவோடு இருக்கிற ராஜா, உங்களுடைய வார்த்தை இறைவனுடைய நாவல் வச்சது போல உங்களுடைய வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளின் நாவல உங்களுடைய விரல்களினால அக்கினி விரல்களினால எழுதுனவரை உமக்கு நன்றி என்றவர். ஜெபிக்கிற எல்லா விண்ணப்பங்களும் கேட்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய ஜீவன் வளரட்டும். நன்றி அப்பா. துதி கன மகிமை எல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். ஒரு அபிஷேக நாவும், ஒரு வல்லமை நிறைந்த நாவும், அதிகாரம் நிறைந்த நாவும் தேவனுடைய நாவாக மாறட்டும். தீர்க்க தரிசனங்கள் உரைக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளை பிரஸ்தாபப்படுத்தட்டும். அந்நிய பாஷைகளினால உம்மோடு பேசட்டும். நன்றி ராஜா. அநேக ஆத்துமாக்களை ரட்சிக்கிறதுக்காக இந்த நாவுகள் பயன்படுத்தப்பட்டது. ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாம் நமக்கு இயேசு வல்லவர நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தாக்கா யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.